ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் ரோஜிரா பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்களிஸ் 100% அப்டேட் பண்ணோட எபிசோட் நம்பர் 29 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடாதவங்க ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்போனா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இதுக்கப்புறம் வர சாப்டர் கொஞ்சம் ஃபில்லர் எபிசோடு மாதிரி தான் இருக்குது. அது எப்படி ரிலேட்டட் ஆகும் தெரியல, ஃபியூச்சரில் ஒரு வேளை ரிலேட்டட் ஆகுமா என்னன்னு தெரியல. அதனால பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணாமல் தான் போடுறேன். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 85 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லீ குடும்பத்துக்கு ரிலேட்டடான மாதிரி தான் காட்டுறாங்க. அதில் வந்துட்டு லீவோவை பற்றி விசாரிக்க எல்லாரும் விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்கள நானும் பெருசும் டிலே பண்ண பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். நீங்கள் இந்த சண்டையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல. ஸோ சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேறு எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் இங்கேருந்து முதல்ல கிளம்புறேன். உங்களுக்கு நான் இங்கே தேவைப்படுவேன், அதனால நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அங்கே வந்து என்னை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு கிளம்ப போக அப்போ ஒரு பொண்ணு வந்திருப்பா. அவனும் பார்த்துட்டு போயிட்டு வாங்க டீமன் லார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்ல அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கியூட்டா கோவப்பட்டுப்பான். அப்படியே சீனை கட் பண்ணி நைட் டைம் காட்டுறாங்க. அப்போ ஒரு பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா ஜப்பான் மாதிரி இருந்திருக்கும். அங்க இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பொண்ணுங்க வந்திருப்பாங்க. அப்போ அந்த நீலமண்டையில வந்துட்டு எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த பார்க்க அப்போ அங்க உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணும் இன்னொரு சின்ன குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருந்திருப்பா. அவளும் பார்த்தீங்கன்னா சாசா இன்னைக்கு நைட் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்போ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த நீலமண்டையை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணோட அண்ணன் போல இருக்கு. அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா பிக் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு கட்டி பிடிச்சிட்டு வர அப்போ அந்த பெரிய பொண்ணு வந்துட்டு நீ வந்துட்டியா, சரி எங்க கூட இன்னைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் வரையா, நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க அப்போ அந்த நீளத்துல என்ன பார்த்தீங்கன்னா நானா உன்ட்ட நான் தனியா பேசணுமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா தனியா வந்திருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டு நம்மளை வேற தனியா கூப்பிட்டுருக்கான், ஒருவேளை இன்னைக்கு அதை சொல்லிடுவானா, ஒருவேளை அதைத்தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவளும் பார்க்க அப்ப அவனும் தேங்க்யூ, என்னையும் என்னோட சிஸ்டரையும் நீ ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்ட. நான் இனிமே ஓடி ஒளிய போறதில்ல. அதோட நான் இனிமே உன்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க போறதில்ல. என் மனசுக்குள்ள இத்தனை நாள் பூட்டி வச்சிருந்த விஷயத்த நான் இன்னைக்கு மனசு திறந்து உன்கிட்ட ஓப்பனா சொல்ல போறேன். நீ என்ன நம்புவேன்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன். என்னோட ரியல் ஐடென்டிட்டி என்னன்னு தெரியுமா? நான் தான் ஆடிசாலே. ஆனா நான் உன்னோட அப்பாவை கொல்லவே இல்லை. பட் சாங்கோவும் அப்புறம் அவனோட கேங்கும் சேர்ந்துதான் அவனோட அப்பாவை கொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே அமைதியா இருந்திருப்பா. நான் அவட்ட ரொம்ப டைரக்டா சொல்லிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க அப்ப அவளும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும், இருந்தாலும் என்னோட கஸ் தான். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப நல்லா தெளிவாவே எல்லாம் புரியுது. நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல அதுக்கு அந்த லேவ் இருந்துட்டு தேங்க்யூ, அப்புறம் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. நம்ம முதல்ல ஜாங்கோவோட டீல் போட்டுக்கலாம், அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை மிச்ச மீதி இல்லாம முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல இதை கேட்டு அவளும் இருந்துட்டு சேர்ந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வெக்கப்பட்டிருப்பா. அப்ப அதுக்கப்புறம் நான் சாங்கோ கூடயும் அவனோட கேங் கூடயும் டீல் போடுறேன், ஆனா நீ எதுவும் அதுக்காண்டி தப்பாலாம் புரிஞ்சுக்கிடாத. இது எல்லாமே என்னோட அப்பாவுக்காக தான், அவருக்காக நான் பழி வாங்குறக்காண்டி மட்டும் தான் இதெல்லாம் பண்றேன். சரி, உன்னோட பிளான் தான் என்னன்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்க லேவ் இருந்துட்டு நான் பிளான்ல டிசியும் அவன் சேர்த்து ஆட் பண்றேன். நான் அவனை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். என்னோட கம்பெனியே அவன் தான், அவனை கண்டிப்பா எனக்கு இதுல ஹெல்ப் பண்ணுவான். அதோட நான் அவனுக்கு கால் பண்ணி நீ இதுல இன்வால்வ் ஆகுறதே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லீசியும் பாத்தீங்கன்னா போனை அந்த பக்கம் இருந்து எடுத்திருப்பான். அப்ப அங்க ஒருத்தன் வந்திருப்பான். அவனும் பாத்தீங்கன்னா ஓ இவன் தான் அந்த ஆடிசாலேவா, இவன் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருப்பான் போல தெரியுது, அருமை. ஸோ இவனை நம்ம யூஸ் பண்ணி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம கண்டிப்பா அந்த சாகோவை ஒழிச்சு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். சேம் டைம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு செத்து கிடந்திருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு வந்திருப்பா. அப்போ அவனும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்போ அது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி பேசின வச்சு அவனும் கேட்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசிக்க மாட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் கட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லேவம் இந்த ஒயிட் கேர் பொண்ணுகிட்ட நானா நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கா, கூடவே இந்த இனியும் இருக்கான், அப்புறம் லீசிடையும் நம்ம பக்கம் தான் இருக்கான். இனிமே என்ன, அடுத்து லீசிவா சொன்ன மாதிரி டைரக்டா போயிட்டு அந்த சங்கோவை அடிச்சு முடிச்சு விடுறதுதான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா என்னால டாக்டர் யூஸ் பண்ண முடியும், அதனால நம்ம இந்த லீசியா அந்த அவுட் சைடு வேர்ல்ட்ல இருந்து கொஞ்ச நேரம் அதுக்குள்ள வச்சு ஹைட் பண்ண முடியும். இதை நம்ம கண்டிப்பா பயன்படுத்தலாம். இது மூலமா அந்த சாங்கோ இதை கண்டுபிடிக்கவும் மாட்டான், ஏன்னா அவன் கொஞ்சம் கோபக்காரன் அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல அப்ப அவனும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவனை ஏன்ட்ட தான் விட்டுறேன், நான் அவனை என் டஞ்சனுக்குள்ள போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த பிளான்ல சக்சஸ் ஆகும்னு நீ எதிர்பார்க்கறியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க லேவும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பையன் வேற கோவக்காரன், அதனால இது எல்லாமே ஒரு டிராப்புங்கிறது அவனுக்கு புரியவே புரியாது, அந்த சாங்கோவை நம்ம ஈஸியாவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனுக்கு சாங்கோவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவளும் பாத்தீங்கன்னா நீ இங்க வரைக்கும் நீ தனியா வந்திருக்க அப்படிங்கிறதுனால உனக்கு கான்பிடன்ட் ரொம்ப அதிகமா தான் இருக்கு, ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்க என்னோட ஃப்ரெண்டும் இருக்கா, அவளை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க அவனும் பாத்தீங்கன்னா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அவளை பாத்தீங்கன்னா நீ கூச்சப்படாம வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்ல அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 83 முடியுது. ஹீரோவை பாத்தீங்கன்னா இதுல காட்டிருக்கவே மாட்டாங்க ஒரு சீன்ல கூட. அப்படியே பாத்தீங்கன்னா
சாப்டர் 86 ஸ்டார்டிங்ல பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் ஜாம்பி கூட சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அந்த சீனை தான் அப்படியே காட்டுறாங்க. அந்த ஜாம்பியும் பார்த்தீங்கன்னா கொத்த வேற, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெட்ட போக ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபைனலா அது கையை 2 துண்டா வெட்டி விட்டுறான். அப்போ அந்த கையில பார்த்தீங்கன்னா 9 லிட்டர் ஸ்வாட் வந்திருக்கும். அதோட ஸ்கில்னால பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு செகண்ட் அப்படியே அஃபெக்ட் ஆக போகுது. ஹீரோவால் ஒன்றும் செய்ய முடியாதான். பட் ஹீரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி இதுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பான். அது என்ன பார்த்தீங்கன்னா முன்னாடி கிடைச்ச இந்த ரோபோட் சம்மனிங்ஸ்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை சம்மன் பண்ணி விட்டுறான். இந்த ஜாம்பியை பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பான். கூடவே இந்த மியூட்டன் கட்டையும் பார்த்தீங்கன்னா அவனும் சம்மன் பண்ணி விட அதுங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அப்படியே பாஞ்சு போயிட்டு அது மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பரண்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஜாம்பிஸை போட்டு அந்த கட்டும் பயங்கரமாக பரண்ட மைண்ட் ரெக்கவரி ஆகிறதுக்கு நம்ம ஹீரோ காத்து இருந்திருப்பான். அது ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் வேகமாக அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டியிருப்பான். அப்போ இந்த கான்சியஸோட இருக்க சண்டை போடுறத விட இந்த மாதிரி கான்சியஸ் இல்லாமல் சண்டை போட்டால் நமக்கு ரொம்ப டயர்டும் ஆகும், நம்ம சீக்கிரமே இங்கே இறந்தும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஜாம்பி இருக்கு பார்த்தீங்கன்னா நானும் பீல்வில் என்று நினைத்தையோ அப்படிங்கிற மாதிரி அது எழுந்திருக்கும். தரையில் இருந்துட்டு ஷாக்வேவ் அனுப்பி இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக நம்ம முட்டாபீஸை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிருது. அவனும் பார்த்தீங்கன்னா மயங்கி போயிடறான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டேமிட் இது சரியான நேரத்தில் டைட்டன்ஸ்கள் வாம யூஸ் பண்ணுது, நான் இப்போ ஏதாச்சும் பண்ணி ஆகணும், நானும் அது கூடவே இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா சீக்கிரமே நான் செத்து போயிடுவேன், நான் ஏதாச்சும் தப்பிக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பான். என்னோட 50% பாடி பேராசைட்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, இதுல இருந்து நான் தப்பிச்சாகணும். அதோட கை ரொம்ப மோசமா வேற இன்ஜுரி ஆயிருக்கு, அது காரணம் என்னோட ஸ்விங் பிக் தான். ஸோ என்னோட கவுண்டர் அட்டாக்ங்கிறது இங்க டான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி வந்து அவனும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே காத்துலேயே பறந்து அதை அடிக்கிறான். கடைசியாக பார்த்தீங்கன்னா அது கழுத்துலையும் ஒரு வெட்ட போட்டுறான். அப்போ பார்த்தீங்கன்னா மிஷனும் நீங்க ஒருத்தர் தான் இதுல இருக்கீங்க, ஸோ உங்களோட ரிவார்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு அதுவும் மாறி மாறி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசியா அதை பார்த்தீங்கன்னா கழுத்துல வெட்டு போட்டிருப்பான். அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா வெட்ட போட்டு வந்து பார்க்க முன்னாடி சாப்டர்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா செத்தக்கப்புறம் லூட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பானுங்க இல்லையா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துடுறான். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 86 முடியுது. சாப்டர் 87லயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எபிசோட மாதிரி தான் காட்டுறாங்க. சாப்டர் 87 ஸ்டார்டிங்ல எமர்ஜென்சி ரூமை காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் இவர் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறான், ஸோ அவனுக்கு வெண்டிலேட்டர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்ல, அப்போ அந்த பேஷண்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஜின்லிசான். அதோட இவர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மிஷினரி டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதிகமான அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணதுனால ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இப்போ அந்த பேஷண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஜின்லி அவர் தான் லாஸ்ட் மூமெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு பார்க்கறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் பிறந்ததுக்கு அப்புறம் சீக்கிரமே என்னோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க, அவங்க கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதால எனக்கு நானும் என்ன பண்றேன்னு தெரியாம நான் ரோட்டுக்கு வந்துட்டேன். அப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன், அதனால நானும் கிராஜுவேஷன் ஆனேன். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனில 20 வருஷமா குறைஞ்ச சம்பளத்துல மாடு மாதிரி வேலை பார்த்தேன், ஆனா இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் எந்த பொண்ணையும் இது வரைக்கும் தொட்டது இல்லை, நான் சிங்கிளா போய் தான் வாழ்ந்தேன், என்னோட வாழ்க்கை இப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அந்த லாஸ்ட் மூமெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாங்க பார்த்தியா, அதாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்திருப்பாரு இல்லையா ட்ரீட்மெண்ட்டுக்கு, அந்த செகண்டை காட்டுறாங்க. அப்ப டாக்டர்னு பாத்தீங்கன்னா லின்லிசான் உனக்கு கேக்குதா, உண்மையிலேயே உன்னோட வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம் இருக்கு, ஏதாச்சும் பேசு, என்னதான் உன்னோட வாழ்க்கையில அர்த்தம் இருக்கு, எதுக்காக நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்டிலேட்டரை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லி இருப்பாரு. அப்ப அவரும் பாத்தீங்கன்னா டயர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்க அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸை காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒருத்தன் லக்ஸரியஸா படுத்து கடந்து தூங்கிட்டு இருந்திருப்பான். அவனும் பாத்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்க அவன் வேற யாரும் இல்ல கைஸ், அவன் இந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா இறந்து கிடந்திருப்பான். பாத்தீங்களா அந்த சாவர நிலைமையில இருந்தவதான் இப்ப பாத்தீங்கன்னா பணக்காரனா ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கான். அவனும் பாத்தீங்கன்னா இப்ப எந்திரிச்சுட்டு இது ஹாஸ்பிட்டல் வாடா, இது எவ்வளவு காஸ்ட்லியான ரூம், இந்த லக்ஸரியஸான இடத்துல நான் படுத்து கிடக்குறான் அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்க. அப்போ பாத்தீங்கன்னா சிஸ்டம் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்திருக்கும், வந்துட்டு வெல்கம் டு மேஜிக்கல் லேண்ட் எய்ட்ரான்னு வர அவனும் இதெல்லாம் பார்த்துட்டு நான் எங்க இருக்கேன், இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்திருப்பான். அவனும் எந்திக்க முடியாது, அப்படியே பாத்தீங்கன்னா அவனுக்கு வலிச்சிருக்கும், இங்க என்ன நடக்குதுன்னு அவனும் பார்த்துட்டு கிளாஸ்ல அப்படியே லைட்டா திரும்பி பார்க்கறான். பார்த்துட்டு அவன் பாடி அவனை பார்த்துட்டு இது நானா அப்படிங்கிற மாதிரி அவனும் ஷாக் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் இந்த சாப்டருக்கும் ஒரு எண்டு போட்டு விட்றாங்க. இனிமே வர சாப்டரும் பாதி இந்த மாதிரி தான் கைஸ், அடிக்கடி இடையில ஒரு சில ஃபில்லர் எபிசோட்லாம் இருக்கும். அதனால இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். நான் இதை கட் பண்ணலாம் தான் பார்த்தேன், பட் இதை கட் பண்ணிட்டா ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ரிலேட்டட் ஆச்சுன்னா அப்புறம் கதையை மொத்தமாக குழம்பி போயிடும் இல்லையா, அதனால தான் நான் இதை கட் பண்ணல. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ ஏதாச்சும் பார்த்துட்டு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் போட்டு விட்டுருங்க. சரி ஓகே கைஸ், நான் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாட்டா பை பை கைஸ்.